வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோட கிச்சனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப அழகழகான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய கிளாஸ் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வாங்கின திங்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கினது கிடையாது, டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இது வந்து 6 டிவைடர் உள்ள ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இது வந்து டீ பேக்ஸ் போடுறதுக்குன்னு இதில் வந்து போட்டிருக்கு. நான் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, எல்லா கரம் மசாலாவும் இதில் போட்டு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரம் மசாலா ஒன்று தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சா நம்ம தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நான் வந்து இது ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 35 dirhams. நம்ம ஊர் கரன்சிக்கு 700 rupees தான் ஆகும். இது வந்து டீ சுகர் கண்டெய்னர். லிட்டு வந்து பேம்பூவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஒரு பீஸ் வந்து 25 dirhams. இந்தியன் கரன்சிக்கு 500 rupees ஆகும். இந்த பாக்ஸ் வந்து நல்ல லென்த்தியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்பெகத்தி நூடுல்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 19 dirhams. இதுவும் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். ஹோம் சென்டரில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இது வந்து எக் ட்ரே 6 பீஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. நான் பெருசாக தான் தேடினேன், பட் எனக்கு 6 pieces வைக்கிற மாதிரி தான் கிடச்சிது. இதோட ப்ரைஸ் வந்து 15 dirhams. இதுவும் வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சா ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து கிளாஸ் ஸ்பைஸ் ஜார்ஸ். லிட்டு வந்து பேம்பூவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட் சைஸஸில் 4 பீஸ் வாங்கியிருக்கேன். சின்ன சைஸில் இருக்கிறது வந்து 6 dirhams. பெரிய சைஸில் இருக்கிறது வந்து 10 dirhams. இது வந்து மெர்காடோன்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வாங்கினேன். இது வந்து டிஃபால்ட் கிச்சன் வெயிட் ஸ்கேல். ஏற்கனவே ஒரு வெயிட் ஸ்கேல் வச்சுருக்கேன், பட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம ரெசிபி வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கூட வந்து ஒரு மஃபின் பேன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் லூலுவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 115 dirhams. நம்ம ஊர் கரன்சிக்கு 2000 rupees ஆகும். இதில் வந்து நம்ம கப் கேக்ஸ்லாம் செய்யலாம். இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது கூடவே ஃப்ரீயாக வந்துருச்சு. இப்போ கிச்சன் வெயிட் ஸ்கேல் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது பேட்ரி போட்டு இப்போ ஆன் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கேஜி, கிராம்ஸ், எம்எல் எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கப்பில் சுகர் மெஷர் பண்ணுறோன்னா அந்த கப்போட வெயிட் வந்து இதை மெஷர் பண்ணாது. ஏன்னா இதில் டேர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டேர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 0க்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஏதாச்சும் போட்டால் அதோட வெயிட் மட்டும் நம்மளுக்கு காட்டும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதால எக்ஸாக்டான வெயிட் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். இது வந்து 4 பீஸ் செராமிக் சாஸ் கப்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து சாஸ் ஏதாச்சும் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஏதாச்சும் டெசர்ட், குலாப் ஜாமுன் கூட நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் லூலுவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 dirhamsக்குள்ளே தான். நம்ம இந்தியன் கரன்சிக்கு 200 rupees. அடுத்தது வந்து இதே மாதிரி தான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 6 பீஸ் செராமிக் பவுல்ஸ் தான். இது வந்து வேறு டிசைன். இதுவும் டெசர்ட்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாச்சும் புட்டிங் செஞ்சால் கூட இதில் சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுவும் லூலுவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் 10 dirhamsக்குள்ளே தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் வாங்கியிருக்கேன். இதுவும் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து செராமிக். இதோட ப்ரைஸ் வந்து 15 dirhamsக்குள்ளே. நம்ம இந்தியன் கரன்சிக்கு 300 rupees. நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுற கரண்டியை அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்ட்டில் வச்சிங்கன்னா இடமும் நம்மளுக்கு டர்ட்டி ஆகாது. இந்த மாதிரி வைக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். இது வந்து சூடான பாத்திரம் ஏதாவது எடுக்கிறதுக்கு நம்ம கிச்சன் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிலிக்கான் மேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து டெய்ஸோ ஜப்பானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 dirhams. நம்ம ஊர் கரன்சிக்கு 200 rupees ஆகும். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூடான பாத்திரத்தெலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஏதாச்சும் நம்ம சூடான பாத்திரத்தை எடுக்கும்போது நம்ம கிச்சன் கிளாத் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் சிலிக்கான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 பாக்ஸ் வந்து 10 dirhams. இதுவும் டெய்ஸோ ஜப்பான் தான். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து சிலிக்கான் ஸ்பேட்டுலா வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாயில் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் ஆகாது. பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் 10 dirhamsக்குள்ளே தான். இதுவும் டெய்ஸோ ஜப்பானில் தான் வாங்கினேன்.
அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டிவைடர் பிளேட் வாங்கியிருக்கேன். இது வந்து போர்சிலன். இது நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் காட்டுறதுக்கு 6 டிவைடர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்பைஸ் பவுடர்லாம் வச்சு காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 10 கிராம்ஸ்குள்ளே தான். இதுவும் டெய்ஸோ ஜப்பான். இதுவும் ஒரு சின்ன டிவைடர் பிளேட் தான். 2 டிவைடர் இருக்குது. இதில் வந்து நம்ம சாஸ் மைனீஸ் அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம். அடுத்தது வந்து இது வந்து கிச்சன் ஆர்கனைசர் கிடையாது. இது வந்து காஸ்மெட்டிக் ஆர்கனைசர். இது வந்து லிப்ஸ்டிக் ஹோல்டர். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிக்கிட்டேன். இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான். 10 கிராம்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. இது வந்து நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சா ரொம்ப அழகாக தெரியும். இதில் வந்து நம்ம லிப்ஸ்டிக் ப்ரஷஸ்லாம் வச்சுக்கலாம். இது வந்து மக் ஹோல்டர். காஃபி மக்ஸ்லாம் இதில் ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து 39 கிராம்ஸ். இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இந்தியன் கரன்சிக்கு 800 ருபீஸ் ஆகும். இது வந்து செராமிக் பேன். பால் காய்ச்சறதுக்கு டீ போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டீ போடுற பேன் வந்து செராமிக்கில் நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். ஏன்னா இது வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போயிடும். அடிக்கடி டீ போடுறவங்களுக்கு இந்த மாதிரி பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டீ போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும். பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 17 கிராம்ஸ். அப்புறம் ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ஹேண்டலில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 10 கிராம்ஸ் தான். அப்புறம் வந்து 3 செட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 3 பீஸ் இருக்குது. கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதோட லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 10 கிராம்ஸ் தான். இது வந்து இங்கே வந்து 1 to 10 கிஃப்ட் ஷாப் இருக்குது. அங்கே தான் வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. இது வந்து நம்ம ரெசிபி வீடியோஸ் எடுக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஜூஸ் மில்க் ஷேக்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸும் 12 கிராம்ஸ்குள்ளே தான். 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வர்த்தான ப்ராடக்ட் தான். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள சர்விங் பிளேட். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதுவும் 1 to 10 ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 கிராம்ஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் நம்ம ரெசிபி வீடியோக்காக தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து சர்விங் பவுல் தான். ஏதாச்சும் கிரேவிஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 7 கிராம்ஸ் தான். இந்தியன் கரன்சிக்கு 140 ருபீஸ்க்குள்ளே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சர்விங் பிளேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 10 கிராம்ஸ் தான். 1 to 10 கிஃப்ட் ஷாப்புன்னு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இதெல்லாம் வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி குக்கி கட்டர் வாங்கியிருக்கேன். எல்லா ஷேப் கட்டரும் இதில் இருக்குது. இதோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 28 கிராம்ஸ் ஆச்சு. இது வந்து ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 3 கிராம்ஸ் தான். அடுத்தது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வாங்கியிருக்கேன். இது வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லைனா நூடுல்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 10 கிராம்ஸ் தான். அடுத்தது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கிளாஸஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டைமண்ட் மாதிரி ஜொலிக்குது. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த பாக்ஸில் வந்து 6 பீஸ் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன டீ கப்ஸ் மாதிரி இருக்குது. பிளாக் டீ அதெல்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இதோட ப்ரைஸும் 10 கிராம்ஸ்க்குள்ளே தான். இந்த பாக்ஸில் வந்து 6 பீசஸ் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்ட் தான். இது வந்து செராமிக் ஃப்ரையிங் பேன். பிராண்ட் நேம் வந்து பெட்ரினி. இது வந்து இட்டாலியன் பிராண்ட். லூலுவில் தான் வாங்கினேன். இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. 58 கிராம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ வந்து 38 கிராம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த பேன் சைஸ் வந்து 26 சென்டிமீட்டர். என்னோடய ரெசிபி வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபிஷ் கறி வீடியோவில் இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் செராமிக்ன்றதால கீழே வந்து உங்களுக்கு எதுவுமே ஒட்டவே ஒட்டாது. வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் பவுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 3 பவுல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இதுலேயே ஸ்பூன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 15 கிராம்ஸ்க்குள்ளே தான். இது வந்து நான் ஏஸில் வாங்கினேன். அடுத்தது வந்து இது வந்து ஐஸ் க்யூப் ட்ரே. ஃபிஷ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தண்ணி மட்டும் தான் ஊற்றி வைக்க முடியும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு வாங்கினேன். எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 5 கிராம்ஸ் தான். இது வந்து ரோஸ் ஷேப் புட்டிங் மோல்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் புட்டிங்லாம் போட்டு வச்சா அழகாக ரோஸ் ஷேப்பில் வரும். ரமதான் டைமில் அடிக்கடி கடல் பாசிலாம் செய்வோம். அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் 10 கிராம்ஸ்க்குள்ளே தான். அடுத்தது வந்து கிளாஸ் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன்.
வாட்டர் பாட்டில் கிளாஸில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். ஐக்கியாவில் தான் கிடச்சிது. இதோட லிட்டும் அழகாக கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 15 கிராம்ஸ்குள்ளே தான், நம்ம இந்தியன் கரன்சி 300 ருபீஸ். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சர்விங் செட் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரை பண்ணால் இதில் சர்வ் பண்ணால் அழகாக இருக்கும். பட் ஆனால் இது ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், நம்ம சூடான ஆயிலெலாம் இது போட முடியாது. இது வந்து கிளாஸ் ஸ்பைஸ் ஜார்ஸ். ஒரு செட்டில் வந்து 4 பாட்டில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல ப்ரைஸ்க்கு கிடச்சிது. 4 ஜார்ஸுமே வந்து 7 கிராம்ஸ் தான், நம்ம இந்தியன் கரன்சி 140 ருபீஸ் தான். 7 கிராம்ஸ்க்கு ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் அது. இது வந்து நான் கேரி 4ல் தான் வாங்கினேன். இப்போது ரீசெண்டாக தான் வாங்கினேன். இந்த ஆஃபர் இன்னும் கூட இருக்குது, வாங்கணுன்னா நீங்கள் போய் வாங்கலாம். இது வந்து நம்ம ஏதாச்சும் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக லூலுல ஆஃபர் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு 5 கிராம்ஸ் தான். 5 கிராம்ஸ்க்கு வாங்கலாம், கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்ட் தான். இது வந்து பொட்டேட்டோ மேஷர். நம்ம வந்து கட்லட் செய்யும்போது இல்லைனா ஆலு பராட்டா அதெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போது மேஷ் பண்ணுறதால இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க. இந்த மாதிரி மெட்டல் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 15 கிராம்ஸ். இது வந்து நான் ரெட் டேக்கில் வாங்கினேன். இது வந்து பேலட் நைஃப், கேக்லாம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 15 கிராம்ஸ்குள்ளே தான். இது வந்து நான் ஏஸில் வாங்கினேன். இது வந்து அழகான ஒரு ஸ்நாக் பாக்ஸ், பிஸ்கட் டின். கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சா ரொம்ப அழகாக தெரியும். லிட்டு வந்து பேம்பூவில் கொடுத்துருக்காங்க. டிசைனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் ஹோம் சாரஸில் வாங்கினேன். ஆஃபர் ப்ரைஸில் 17 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். நான் வெளியில் ஷாப்பிங் போகும்போது எங்கெங்கே யூனிக்கான திங்ஸ், அழகான திங்ஸ்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் வாங்கின திங்ஸ் தான் இது. இது வந்து 1 to 10 கிஃப்ட் ஷாப். இங்கே தான் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன். எந்த பொருள் எடுத்தாலுமே 10 கிராம்ஸ்க்குள்ளே தான். இது வந்து மீனாவில் இருக்குது. அபுதாபியில் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. எது எடுக்கிறது எது விடுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாப் தான் 1 to 10 கிஃப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.